அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரும் பார்ப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ரட்சித்து சபையில உட்கார வைத்திருக்கிறது பெரிய பாக்கியம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. அதுக்கு முன்னாடி என்னை அழைத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் உங்கள் யாவருக்கும் அருமையான தாயாருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வேத புத்தகத்தை அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு 3 அழியில சொல்லுங்க பார்க்கலாம். வேத புத்தகம் கையில வேத புத்தகத்தை எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. அடுத்ததாக எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்துக்கிறீங்க எழுதுவதற்கு? சும்மா அப்படியே காலியா வந்துக்கிறீங்களா? நோட்ஸ் எடுத்து வந்துக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவன் யாரு? அவர் சர்வ வியாபி. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யம் பிள்ளைகளாம் இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அதனால தேவன் யார் என்று எப்படி பிரதிபலிக்கனா, தன் தகப்பன் ஒரு எஜமானா இருந்தா, இல்ல தகப்பன் ஒரு மேனேஜரா இருந்தா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பிள்ளைகளும் அந்த ஸ்ட்ரீட்ல போய் உட்காருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். புரியுங்களா? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதே போல நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12 கூட வாசிங்க. யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. மைக் இருந்தா மைக்கில் வாசிங்க. மைக் கொடுங்க அவங்களுக்கு. சத்த வாசிங்க, சத்தமா வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்ன பண்ண? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டவர்களை என்ன செய்தார் ஆண்டவர்? அத்தனை பேர்களும், இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேர்களையும் கர்த்தர் என்ன செய்தாரு? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. நம்மளாம் யாரு? தேவனுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? இந்த பூமியில சாத்தானை மேற்கொள்வதற்கு ஒரு அதிகாரம். அல்லேலூயா. சாத்தானை மேற்கொள்வதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, வியாதஸ்தர்களை குணமாக்கும்படி ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில தரித்திரா இருக்கிறவர்களை ஐஸ்வர்யம் மாற்றுவதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏழை எளியவர்களை நேசிக்கும்படி நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவுல வளர்வதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவனுடைய அதிகாரம் கையில் இருக்குது? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நீங்க போய் வியாதிஸ்தர் குணமாக்குறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். போய் குணமாக்கணும். நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள், உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வியாதிஸ்தர் போய் என்ன செய்யணும்? கைகளை வைத்து அவங்களை என்ன செய்யணும்? இயேசு நாமத்தினாலே இந்த வியாதிகள் என்ன செய்யுங்க? குணமாகணும். வாசிக்கலாம். மார்க் 16 17 வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க சீக்கிரமா. யாராவது எடுத்த பிறகு டக்குன்னு எடுத்தீங்களா? வாசிங்க. வேதத்தில் ஒரு எழுத்தின் இல்லம்மா, மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் எவனே? நானே வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். புரியுங்களா? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது.
வியாதிஸ்தரின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு என்ன பண்றாரு? விசுவாசிகள் அப்படின்றார் ஆண்டவர். நம்மளாம் யாரு? நீங்க சீசனா மாறல, இன்னும் விசுவாசிகளாகவே இருக்கிறீங்கன்னா, ஒரு விசுவாசிகளுடைய அடையாளங்கள் யாவனே? புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க போய் பாருங்க, ஒரு ஏர்போர்ட்ல நீங்க போன பிறகு உங்களுக்கு ஒரு அடையாளம் கேட்பாங்க உள்ள போறதுக்கு. அப்ப நீங்க ஆதார் கார்டு எடுத்து காட்டுறீங்க. அல்லேலூயா. வேற உங்களுடைய பர்சனல் அடையாளம் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எங்க சரீரத்துல இது ஒரு காயம் இருக்குது, ஒரு அடையாளம். புரியுங்களா? என் கண்ணுல வந்து கருப்பா இருக்குது, வெள்ளையா இருக்கிறது, என் முடி வெள்ளையா இருக்குது, ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செய்யறோம்? காட்டுறோம். அந்த ஐடென்டிபிகேஷன் காட்டும் போது தான். அது மாதிரி ஒரு விசுவாசினா அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன விசுவாசினா யாரு? நீங்களாம் யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன இருக்கணும்? உங்க மேல ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க எப்ப ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்ப இயேசுவை விசுவாசித்து அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்க மேல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது என்ன அடையாளம்? இங்க 4 காரியம் வாசித்தேன்ல, என்னென்ன அடையாளம் பாத்தீங்க? 4 அடையாளம் என்ன சொல்லி இருக்கிறாரு? 1, நீங்க என்ன பண்ணுவீங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசியா இருந்தா பிசாசுகள் என்ன பண்ணணும்? துரத்தணும். சும்மா ஏதோ வந்து இங்க சபையில உட்கார்ந்துட்டு ஏதோ சண்டே ஒரு 2 ஹவர் 3 ஹவர் உட்கார்ந்துட்டு நம்ம போறதுக்காக இங்க வரல. அல்லேலூயா. நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. புரியுங்களா? அது என்ன அபிஷேகம்னா, பிசாசுகளை துரத்தக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது வியாதிஸ்தர் மேல நீங்க என்ன பண்ண போயிட்டு கைகளை வைத்து அவங்களை என்ன செய்யணும்? சுகப்படுத்தணும். நம்மள தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு அதிகாரம் கொடுத்து நீங்க வியாதிஸ்தர் மேல போய் நீ எப்ப கை வைக்கிறீங்களோ அப்பதான் உனக்கு வியாதி வராது. நீங்க ஒருத்தர் மேல வைக்கலனா அவங்க மேல இருக்கிற வியாதியில உங்க மேல வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? அதை வாங்கி புதைத்துட்டான். புரியுங்களா? அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? வாசிங்க 25 மத்தேயு 25 வாசிங்க. பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்போது இயேசு சொல்றாரு, அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. உங்க கிட்ட இருக்கிற தாளந்தை நீங்க எடுக்கல அப்படின்னா, நீங்க அதை பயன்படுத்தல அப்படின்னா, ஒரு நாள் உங்களுக்குள்ளது இருக்கிறது எடுத்து ஆண்டவர் உள்ளவனுக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் சொல்ல பாருங்க, அந்த தாளந்தை வாங்கினவனுக்கு 30ஆம் வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அல்லேலூயா. இப்ப இவன் எங்க போறான்? புறம்பான இருள், நரகத்துக்கு போறான். சர்ச்சில் தான் உட்காந்துதான். எத்தனை வருஷம்? 20 வருஷமா 10 வருஷம் உட்காந்துதான் தெரியாது. ஆனால் அவனுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. அவன் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவனுக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்தார். இப்போ உங்களுக்கு எல்லாரும் ஒரு தாளந்து ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை பயன்படுத்தல அப்படின்னா, ஒரு நாள் நீங்க இந்த இடத்துல இருந்து மரணம் சந்திக்கும் போது உங்களை ஒரு சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுவான். ஏன் தள்ளுவான்னா, நீங்க அந்த தாளந்து என்ன பண்ணிட்டீங்க? நாம அப்போ வந்து நீங்க மரண சந்தத்துக்கு நீங்க எங்க போறேன்னு யாருக்குமே சொல்லிட்டா போறீங்க? எங்க போறீங்க? நம்ம இங்க அடகாராதனையில இந்த அம்மா வந்து கிறிஸ்துவா இருந்தாங்க 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐயா 20 வருஷம் இருந்தான்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம்?
பாட்டு பாடி சாட்சி கொடுப்போம். புரியுங்களா? ஆனா அந்த அம்மா எங்க போய்க்கிறாங்க? நரகத்துக்கு போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? இந்த தாளந்து வாங்கணும் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். ஏன் போனா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை என்ன பண்ணிக்கல? பயன்படுத்தல. அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா 2 காரியம் இருந்தது. ஒண்ணு வந்து சோம்பேறியா இருந்தான். புரியுங்களா? ஆண்டவருடைய காரியத்தை அசதியா செய்தான். 2வது அவன் பயமுள்ளவனா இருந்தான். நான் போய் ஏன் செய்யணும்? நான் போய் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. நான் இயேசு பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாரும் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்ததுனால முடிவு என்னாச்சு? அவன் சொல்றான் பாருங்க. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை என்ன பண்ணுங்க? புறமான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்க என்ன இருக்குதா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு என்றான். அன்றியும் அது சொல்றது அதோட முடிச்சிடுறேன். அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நாள் நரகத்துல போய் சேர்ந்துருவீங்க. அல்லேலூயா. அப்போ உனக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளைன்னா ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சுக்கிற வசனம். ஐயோ ஆண்டவர் எனக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நீ ஒரு +2 முடிச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க. அது வீட்டிலேயே வச்சிருந்தா யாருக்குன்னு பிரயோஜனமுக்கா? நீங்க முடிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கிறீங்க, இல்ல பாலிடெக்னிக் முடிச்சிருக்கிறீங்க, இல்ல பிஇ முடிச்சிருக்கிறீங்க. அதை வச்சு அப்படியே வீட்டில் உட்காந்தீங்கன்னு கம்முன்னு இருந்தா யாரா வேலை தருவாங்களா? என்ன பண்றோம்? உடனே போய் காட்டுறோம். சார் நான் வந்து பிஇ முடிச்சிருக்கிறேன், நான் நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணிக்கிறேன் டாக்டர் ட்ரைனிங் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறேன், எனக்கு எதனா வேலை கொடுங்கன்னு அப்ளிகேஷன் வாங்கி போட்டால் வேலை வருது. நீங்க வச்சு கம்முன்னு உட்காந்து என்ன பண்ண முடியாது? அந்த வேலை வராது. அதே போல ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்க கம்முன்னு வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் மரண சந்தித்து நரகத்துல போய் சேர்ந்துருவீங்க. நரகத்துல போன பிறகு அங்க அங்க யாராலும் என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக்க முடியாது. அங்க நீங்க மரணம் சந்தித்துட்டு பிறகு அது பிறகு உங்க ஆத்மா போய் நரகத்துல விழுந்துடும். புரியுங்களா? ஆண்டவர் என்ன செய்வாரு? அது பிறகு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அழுகையும் பற்கடியத்துல என்ன பண்ணீங்க? தூக்கி ஓடுகின்றார். புரியுங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நீங்க என்ன பண்ணணும்? அந்த தாளந்தை என்ன செய்திருக்கணும்? ஒரு தாளந்தை 2 தாளந்தா மாத்தி இருக்கணும். நீங்க இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ சும்மா போறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணல? சபைக்கு சும்மா போக சொன்னாரு. உன் மேல ஒரு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தாளந்தை என்ன செய்யணும்? சரியான நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியலன்னா அப்ப தாளந்து வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு பொருள் இருக்குது, டிவி இருக்குதுன்னா அந்த டிவியை ஒரு 50,000 வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதா? நீ எப்பவுமே அதை வந்து மூடி வச்சிருந்தா அதுக்கு என்ன இல்லை? அர்த்தம் இல்லை. அதை பயன்படுத்தி அதுல இருக்கிற வர நன்மையை பெற்றுக்கொள்றோம். புரியுங்களா? அது போல உனக்கு கொடுத்த தாளந்து என்ன செய்யணும்? நீங்க பயன்படுத்தணும். இப்ப பாருங்க என்ன சொல்ற, யாருக்கு தாளந்து கொடுத்தாரு அப்படின்னு 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 25:15 என்ன சொல்லுது பாருங்க. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். புரியுதுங்களா? அப்போ அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாளந்து, ஒருவனிடத்தில் 1 தாளந்தமாக கொடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? பரலோகம் பிரயாணப்பட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்ப அந்த தாளந்தை கொடுத்து என்ன பண்றாரு? உங்களை கேட்கிறாரு. ஒரு 10 வருஷம் பொறுத்தும் வராரு சபைக்கு. ஆண்டவர் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளணும்னு மணவாட்டி எடுத்துக்கொள்ள வராரு. ஆனா இப்ப கேட்கிறாரு, உங்ககிட்ட கொடுத்த தாளந்து எங்க அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே யாரு இங்க உட்கார்ந்து? எல்லாமே திறமை உள்ளவர்களா, திறமை இல்லாதவர்களா? இங்க உட்காந்துக்கிறீங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ள திறமை இருக்கு. புரியுங்களா? சிலருக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னு திறமை இருக்கும். புரியுங்களா? சிலருக்கு ஜெபிக்க கூட ஊரெல்லாம் சுத்தி நிற்கிறதுக்கு திறமை இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு அவனை எடுத்து பயன்படுத்திக்கிறான். பிசாசுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. அதனால யாரோ ஒரு மனுஷனை தேடுறான். நீ ஊரெல்லாம் சுத்தின்னு வாப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என் வேலையை செய்யுன்னு சொல்லி என்ன பண்றான்? அந்த ஊருக்கு போய் வீடு வீடா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊழிகாரர் சரியில்லை, இந்த ஊழிகாரர் சரியில்லை, ஆபரகாமாய சரியில்லை, அவங்க மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, இவங்க இதை பேச விடுவான். நீங்க உனக்கு தெரியாதே நீங்க பேசி 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 பரலோகத்து ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற பேரை கிறுக்கி போட்டு போயினே இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க எதை பேசினாலும் அது கர்த்தருடைய கணக்குல போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுங்களா? நீ எதை பேசினாலும்
கர்த்தர் அவர் கணக்கில் கொண்டு வந்துடுவார். வாசிங்க 1 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்லுது? இல்ல அது இல்ல. 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்லுது பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் முன்ன போய் நிப்ப நீ. எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் போய் நிற்பாங்க. அப்ப கேட்பாங்க, உன்னை வந்து 10 வருஷம் நான் உன்னை ரட்சித்த சபையில சேர்த்து வச்சுனே, நீ என் தாளந்து என்னமா பண்ண அப்படின்னு கேட்பாங்க. புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு திறமை கொடுத்தாரு ஆண்டவர். அதை வந்து நீ சரியாக அந்த தாளந்தை என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். புரியுங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தாளந்தை தராரு. இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 100% தாளந்து வாங்குற அளவுக்கு 10 தாளந்து 5 தாளந்து வாங்குறவங்களும் இருக்கிறீங்க. சிலவங்க 2 தாளந்து வாங்கினா இருக்கிறீங்க. சிலவங்க 1 தாளம் வாங்கிறீங்க. ஆனா ஒரு 3 கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்கு. எத்தனை கூட்டம்? 3 திரைமுள்ள ஜனங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. 3 பேரும் எல்லாமே இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டு கேட்கிறாரு, உனக்கு ஒரு தாளந்தை கொடுத்து நான் என்ன செய்த அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சது, சர்ச்சுக்கு போவேன் வருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா நான் உனக்கு தாளந்தை கொடுத்து ஏன் பயன்படுத்துன்னு கேட்பேன். அப்ப எனக்கு அதெல்லாம் புரியாது, தெரியல ஆண்டவர் அப்படின்னா, இப்ப நீ தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன தாளந்து கொடுத்தியே, புரியுங்களா? எனக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்கணும். நீ ஜெபம் பண்ணுமா? ஜெபத்துக்கு என்ன தேவையில்ல? ஜெபத்துக்கு என்னமா தேவையில்ல? அழகு தேவையில்லை. அழகா இருந்தா தான் ஜெபம் போய் பரலோகத்தை சேரணும்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஆனால் ஜெபத்துக்கு ஒரு வஸ்திரம் தேவையில்லை. இப்படி ஒரு வெண்மையான வஸ்திரத்தை தரித்து ஜெபம் பண்ணாதான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அதே மாதிரி ஜெபத்துக்கு நல்லா நிறைய முடி வச்சிருந்தா தான் போவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறாரா? இல்லை. இல்லைங்க, ஜெபத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட எத்தனை இருக்கணும், ஒரு +2 படிச்சிருந்தா தான் ஜெபம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இல்லைங்க, ஜெபத்துக்கு வந்து ஒரு பெரிய மண்டபத்தில் தான் போய் ஜெபம் பண்ணாதான் ஜெபம் போய் பரலோகத்தை சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இல்லைங்க, ஜெபத்துக்கு வந்து என்கிட்ட 100 ரூபாய் காணிக்கை பெட்டியில் போட்டாதான் ஜெபமே கேட்கப்படும் சொல்லிக்கிறாரா? இல்லை. அப்ப ஜெபத்துக்கு என்ன வேணும்? நல்ல வாய் இருக்கணும், சுத்தமான இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமான இருதயம் தான் ஜெபம் என்ன பண்றாரு, கேட்பாரு. அப்ப அந்த ஜெபத்தையாவது பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணும்? இந்த ஊர்ல இருக்கிற மக்களே ஜெபத்தெல்லாம் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். ஒரு தெருவில் இருக்கிற எத்தனை 10 பேராவது உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க தெரியும். எத்தனை பேர்? 10 பேர் தெரியும். இந்த ஊர்களுடைய எம்எல்ஏ தெரியுமா தெரியாதா? இந்த ஊர்ல இருக்கிற கவுன்சிலர் தெரியுமா தெரியாதா? இந்த பட்டணத்துல தாசில்தார் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் தாசில்தார் தெரியும்? எது இருந்தாலும் அவருக்கு தான் போய் நிற்கிறோம். அல்லையா? அந்த தாசில்தாருக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, பின்னாடி ஒரே ராமா இருக்கிறாங்க. இந்த பட்டணத்துல ஒரு எம்பி இருக்கிறார், அவருக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த பட்டணத்துல ஒரு கொலைகாரன் இருக்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த பட்டணத்துல அநேக திருடர்கள் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. ஜெபம் பண்றதுக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை. நீங்க உட்காந்து 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்துல சோத்திரம் பண்ணி இந்த பட்டணத்தை ரட்சின்னு சொன்னா ஆண்டவர் ரட்சிப்பாரு. இந்த ஜெபம் பண்ணது கூட தெரியலன்னா, ஜெபம் என்பது கர்த்தருக்கு நமக்கு உண்டாகிற உறவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு உண்டான உறவு. நீ ஆண்டவர்கிட்ட பேசினா அவர் எப்படிப்பட்ட இருக்கிறாரு? ஆண்டவர் எப்படிமா இருக்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறாரு. ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கிட்ட நீ பேசினா தான் நீ எப்படி மாறிடுவ? பரிசுத்தமா மாறிடுவ. நீ எப்போ பார்த்து சினிமா பார்த்திருந்தா அதே மாதிரி மாறுவேன். கொலைக்காரங்கிட்ட போய் பேசுனா கொலைக்காரன் போல மாறிடுவேன். குடிக்காரங்கிட்ட போய் உட்காந்து பேசுனா குடிக்காரனை போல மாறு. துன்மார்க்கிட்ட போய் உட்காந்து பேசுனா துன்மார்க்கனை போல மாறுவேன். புரியுங்களா? பிச்சை எடுக்கிறகிட்ட போய் பேசுனா பிச்சை எடுப்பேன். கடை வாங்கிட்ட போய் உட்காந்து பேசுனா கடை வாங்கி நிற்பேன். அப்ப நீ யாருக்கிட்ட உட்காரியோ அப்படிதான் உன் நிலைமை இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளைன்னு உனக்கே தெரியாத பிசாசு கொண்டு போய் உன்னை அங்கங்க பயன்படுத்திடுவான். புரியுங்களா? நீ உனக்கு தெரியாது, சொந்தக்காரனா இருப்பாங்க, மாமா இருப்பாரு, அவர் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர்கிட்ட அடிக்கடி போய் உட்காந்து அவர் சுபாவம் ஃபுல்லா ஏறிடும் மேல. அல்லேலூயா. அது பிறகு நீ குடிகாரன் ஆயிடுவேன். சர்ச்சைக்கு வர ஆளே குடிப்பான். புரியுங்களா? அதனால தேவனுடைய நாம் தூசிக்கப்படுது. ஓ, இவங்க கிறிஸ்துவங்கண்ணா, கிறிஸ்து இப்படிதாங்க இருப்பான், குடிகாரனா இருப்பான் அப்படின்றாங்க. அல்லேலூயா.
கிறிஸ்துவனா சண்டை போடுவான், கிறிஸ்துவனா கடன் வாங்கி தரவே மாட்டான் அப்படின்னுவாங்க. அப்போ இவங்களாம் என் பரலோகத்துக்கு போவாங்களா? எங்க போவாங்க? ஆண்டோட வருகை வருது. யாருக்கிட்டையும் நீ என்ன இருக்கக்கூடாது, சண்டை போட்டு நீ பருகில போக முடியாது. நீ அவங்க சொல்லுவாங்க, இந்த அம்மா எப்படி பரலோகத்துக்கு போயிருப்பாங்க, நேத்து வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டாங்களே அப்படின்னுவாங்க. அப்ப சண்டை போடுறவங்க எங்க போக முடியாது? கடன் வாங்கினவன், நீ ரூ. 100 கடன் வாங்கி அவனுக்கு கொடுக்கலன்னா, அடகாரதெல்லாம் வருவாங்க. இவன்லாம் கடன் வாங்கி தரல, இவன் எப்படி இயேசுவை இயேசுன்னு சொல்றாங்க அப்படின்னுவாங்க. அப்போ தேவனுடைய நாம் தூசிக்கப்படும். அப்ப யார் இடத்துலயும் எதுனா இருக்கக்கூடாது. 10 பைசா கடன் இல்லாத இருக்கணும். வருகைக்கு போகணும்னா, ஒருவேளை மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கடன் இல்லாத என்ன பண்ணியிருக்கணும்? பரிசுத்தமா ஜீவிக்கணும். 2வது என்ன பண்ணியிருக்கணும்? யாருக்கிட்டையும் எந்த சண்டை போட்டுக்கூடாது. மருமக கிட்ட போய் நல்லா சண்டை போட்டுருந்தேன்னா, அந்த அம்மா போக முடியாது. அல்லேலூயா. கணவன்கிட்ட போடு போன்னு போட்டு நீ சண்டை போட்டா போக முடியாது. மனைவி நீ அடி அடி அடிச்சிருந்தா போக முடியாது. அல்லேலூயா. நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கின்னு, நம்ம எப்படியோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. திருவந்து என்பது அவரை நினைவு கூறுவதற்காக எடுக்கிறோம். அதனால திருவந்து எடுக்கிறதுனால பரலோகம் போயிட்டேன்னு எங்க எழுதல. அல்லேலூயா. அது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமா இருக்கிறதா என்ன எடுக்கணும்? திருவந்து எடுக்கணும். பரிசுத்தம் இல்லாத அதை எடுக்க முடியாது. அப்போ திருவந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனசு பரிசுத்தமா இருந்தா தான் திருவந்தில கை வைக்க முடியும். நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வாரம் ஃபுல்லா ஊரெல்லாம் சுத்திவிட்டு ஜெபம் பண்ணாத, வசனத்தை தியானிக்காம, ஆண்டவர் பற்றி யாருக்கும் சொல்லாத போய் திருவந்து எடுத்தனா திடீர்னு மரணம் சந்திக்கும். திடீர்னு வியாதி வரும். ஹாஸ்பிட்டல் போய் சேருவேன், திடீர்னு மரணம் போயிடும். அப்புறம் எங்க போறேன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா ஆண்டவர் எப்படி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பரலோகத்தில் வைக்கல. கூட்டம் பரலோகத்துக்கு போனா எப்படி இருக்கணும்? இங்க பரிசுத்த சபை என்பது சபை பரிசுத்தம், நாம் பரிசுத்தம், நாம் எடுக்கிற வேதம் பரிசுத்தம், நாம் எடுக்கிற ஜபங்கள் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தமான இடத்துல அசுத்தமானதை செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அசுத்தம் இருக்குதுன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீங்க கடனை வாங்கி ஏமாத்து இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு? யாரு நீங்க? கடவுள் பிள்ளைகள் இல்லை. நம்முடைய இயேசு கடன் வாங்கி அங்க கொடுக்காத போயிட்டாரு. வரி பணத்தோட கரெக்டா கட்டினாரு. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமா செய்தவர். அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவரை சந்திக்கிறவர்கள் அவரை போல வாழ்ந்து காட்டினாத பரலோகத்துக்கு போக முடியும். புரியுங்களா? இங்க என்ன நீ ரகசியமா செய்தாலும் அங்க சொல்ற பாருங்க, நீ எதை ரகசியமா செய்தாலும் என்ன பண்ண முடியாது. பாருங்க சொல்ற பாரு. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும். வானத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மனுஷன் இங்கிருந்து அங்க போயிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அவனுக்கு கல்யாண வஸ்திரம் அவனுக்கிட்ட இல்லை. என்ன இல்லை? ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா கல்யாண வஸ்திரம் இல்லாத இங்க வந்திருக்கிறான்னு கேட்கிறார். அப்போ அவன் முழிக்கிறான். அங்கிருந்து ஆண்டவர் சொல்ல ஒரு தூதனை அனுப்பி, புரியுங்களா, ஃபர்ஸ்ட் சிநேகிதனேன்னு கேட்கிறாரு. எங்கப்பா வஸ்திரம் அப்படின்னு கேட்டாரு. அவன் சொல்றான், வஸ்திரம் என்ன பண்ணல, அமைதியா இருந்துட்டான். அவனை கையை காலை பிடிச்சி எங்கிருந்து தள்ளுறாரு? மேல இருந்து கீழே தள்ளினாரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ வசனம் இந்த பைபிளை எழுதி கொடுத்தவர் யாருக்கா கொடுத்தாரு? தாம் பிள்ளைகள் படித்து அதன்படி வாழணும். அல்லேலூயா. நீங்க எப்படியே ஏமாத்தலாம். பாஸ்டர் ஏமாத்திடலாம், நீங்க இங்க இருக்கிற மூப்பரை ஏமாத்தலாம், இல்ல பாஸ்டமா ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. ஏதோ நம்ம டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னு ஒரு 2 ஹவர் சபையில உட்காந்துட்டு போறதுனால நம்ம ஆண்டோடைய சமூகத்தை என்ன பண்ண முடியாது? போக முடியாது. கிறிஸ்துவ என்றால் அனுதினம் கர்த்தரை நாடி தேடணும், அனுதினம் ஜபிக்கணும், அனுதினம் சத்தியத்தை வாசிக்கணும், அனுதினம் இந்த வசனத்துக்கு டைம் கொடுக்கணும், குடும்ப ஜபம் இருக்கணும், அதிகாலை ஜபம் இருக்கும், நடு ராத்திரில ஜபம் இருக்கணும். அப்பதான் அவங்க வருகையில போக முடியும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு உடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது உலகத்துல. யாரை விழுங்கலாம் என்று பிசாசு என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். புரியுங்களா? ஆண்டுடைய வருகை மிக சமயமா இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமா இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருப்போம் யாருக்கும் தெரியாது. ஆண்டுடைய வருகை மிக சமயமா இருக்குது. இப்போ போய் என்ன பண்ணக்கூடாது? பிளாட்டை வாங்கிக்கின்னு வீடை கட்டணும், அப்படி ஏதோ ஒரு வாடகை வீடு இருந்தாலும் காலத்தை ஓட்டிடணும். அல்லேலூயா. தேவையில்லாதெல்லாம் செய்து தன் நேரத்தை ஆத்மாவை இழந்து போகக்கூடாது. உலகம் ஃபுல்லா நீ ஆத்மா ஆதாயப்படுத்தினாலும், உலகம் ஃபுல்லா நீ ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? புரியுங்களா? இந்த சரீரமானது ஒரு நாள் மண்ணுக்கு போவோம். புரியுங்களா? ஏன்னா இது மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட சரீரம். இது ஒரு நாள் மண் என்ன பண்ண போகுது? விழுங்க போகுது. நம்முடைய சரீரம் எல்லாமே மண்ணில் சாப்பிட போகுது. ஏன்னா மண்ணில் விளையுதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம். ஒரு நாள் மறுபடியும் இந்த மண்ணுக்கு நம்மளை சாப்பிட்றோம். அல்லேலூயா. மண்ணுக்கு போற இந்த சரீரத்துக்காக உன் ஆத்மாவை நீ இழந்து போயிடக்கூடாது.
தூங்கி 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 உன் நேரத்தை கழிச்சிட கூடாது. ஆத்மா ஒன்று இருக்குதுன்னு உனக்கு தெரியணும். எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கு தெரியும்? ம் வாசிங்க 11:17 வாசிங்க. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 11:17 வாசிங்க. நீதிமொழிகள் 11:17 எடுத்தீங்களா? மைக்கில் வாசிங்கம்மா. நான் யாருமே வாசிக்க மாட்டேன்றீங்க. பாருங்க, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். புரியுங்களா? சொல்ற பாருங்க, தயவுள்ள மனுஷன், எல்லாம் சொல்லுங்க, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவை, தன் ஆத்மா என்ன? தன் ஆத்மா என்ன? உங்க ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். உங்க ஆத்மாவை நீங்க விட்டுட்டு வெறும் சரீரத்துக்கு மட்டும் குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சரீரத்துக்கு கவனிக்க வேண்டியது முக்கியம் தான். ஆனா அதை காட்டி எது முக்கியம்? ஆத்மா. ஏன்னா ஆத்மா தான் வருகிட்டு போவோம். இந்த உள்ளகிற ஆத்மாவை நீ சேதப்படுத்தக்கூடாது. அதை என்ன பண்ணக்கூடாது? அதை அழைக்க கழக்கூடாது. உடலை அழைக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உள்ளான ஆத்மா, இந்த உள்ளான ஆத்மாவை தான் இயேசு வந்து ரத்தத்தை சிந்துறாரு. அல்லேலூயா. உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமானாரு. அப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மா என்ன பண்ணிக்கணும்? நம்ம பண்ண நம்முடைய ஆத்மாவை நன்மை செய்யணும். அல்லேலூயா. இப்போ உங்க ஆத்மாவுக்கு நீங்க நன்மை செய்யலாம். யார் செய்வாங்க? உங்க ஆத்மா ஒன்று இருக்குது. உங்க சரீரத்துக்கு யார் நன்மை செய்வீங்க? நீங்க உடம்பு சரியில்லை இருந்தா 10 பேர் வந்து கேட்பாங்க. புரியுங்களா? ஆனா உங்க ஆத்மா உடம்பு சரியில்லாத இருந்தா, உள்ளகிற ஆத்மா அப்படியே கை கால் வந்த மாதிரி இருந்தா, அது எழுப்ப முடியாது. படி இருந்தா என்ன பண்ண முடியாது? சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உள்ளகிற ஆத்மாவை தான் முக்கியம். ஒரு ஒரு வண்டிக்கு, பஸ்ஸுக்கு எது முக்கியம்? ஒரு டூ வீலருக்கு எது முக்கியம்? இன்ஜின் தான் முக்கியம். இன்ஜினே சரியில்லை அப்படின்னா அந்த வண்டி என்ன பண்ண முடியாது? எவ்வளோ அழகா பெயிண்ட் அடிச்சு வச்சு என்னமா பண்ணியிருந்தா கூட, பெட்ரோல்லாம் ஊற்றி வச்சோட இன்ஜின் இல்லைன்னா ஓட்ட முடியாது. புரியுங்களா? ஆனா இன்ஜின் ஒன்று இருந்துக்குன்னு இது எதுவும் இல்லைன்னா கூட இன்ஜின் வச்சு ஓட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆத்மா தான் முக்கியம். நம்மளை எது நடத்துகிறதுனா, உங்களுடைய ஆத்மாவால ஒரு வியாதி வருது, கசப்பு வருதுன்னா அது சரீரத்தில் வியாதி வெளிப்படுத்தும். அல்லேலூயா. உங்க ஆத்மாவில நீங்க நினைச்சிட்டீங்க, புரியுங்களா, நான் வந்து ஒண்ணுமே இல்லை, நான் வந்து ஏழை அப்படின்னீங்கன்னா அந்த ஆத்மாவில சொல்றது சரீரத்தில் அது நிறைவேற்றி காட்டும். அல்லேலூயா. நான் படித்தேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னா அது கட்டாயமாக ஃபெயில் ஆகிடும். ஏன் அப்படின்னா உன் ஆத்மாவே சொல்லிடுது. புரியுங்களா? உங்க ஆத்மா சொல்லுது நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னா இந்த சரீரம் போய் செத்துரும். அல்லேலூயா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆத்மா தான் பிசாசு தொடுவான், சரீரத்தெல்லாம் தொட மாட்டான். ஏன்னா ஆத்மால கை வச்சாதான், ஏன்னா உங்களுக்கு ஆத்மால என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். ஜெப ஆவி உள்ள உட்கார்ந்து இருந்துச்சுன்னா பிசாசு தொட முடியாது அவங்கள. உங்களுக்குள்ள ஜெபமும் இல்லை, வசனம் இல்லைன்னா இந்த ஆத்மா டச் பண்ணி உங்களுக்கு வியாதி கொண்டு வந்துடுவான். வேற யாராவது ஒரு வியாதி பார்ப்பீங்க, அந்த வியாதி நீங்க 2 நாள் நினைச்சுனே இருப்பீங்க, அதை யோசிப்பீங்க, உடனே அந்த வியாதி உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா ஆத்மாவை தான் வந்து உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு போட வேண்டியது என்ன? ஆகாரம், ஆண்டுடைய வசனம். இந்த வசனம் ஜீவனா இருக்கிறது, இது ஆவியா இருக்கிறது, இது உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த ஆத்மாவை இரவு பகலும் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். இதை என்ன செய்யணும்? அடிக்கடிக்கு நம்ம மனசில் வச்சு யோசிச்சுனே இருக்கணும், சிந்தித்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஏதோ சிந்திக்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சிந்தித்து இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுங்களா? உனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நீ கஷ்டப்பட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிற பிரியாசம் விருதா. உனக்கு வீட்டை அவர் கட்டி அழகா தருவார். நீ கர்த்தரை நம்பி இருக்கணும். ஏன் அப்படின்னா நீ இவ்வளவு நாள் உலகத்துல இருந்த, உன்னை கர்த்தர் தத்து எடுத்துட்டாரு. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ரட்சித்து சபையில உட்கார வச்சுட்டாரு. உன்னுடைய எல்லா தேவைகளும் எங்க இருக்குது? நம்முடைய எல்லா தேவையும் எங்கம்மா இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. யாக்கோபு 1:17 வாசிங்க. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அல்லேலூயா. உனக்கு நன்மை எங்க இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது. அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகின பரலோகத்திலிருந்து உண்டாகி நம்முடைய ஆண்டவர் யாருன்னா ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜோதினா என்ன? எப்பவுமே வெளிச்சம் உள்ளவர், பிரகாசம் உள்ளவர், அவர் ஒளி உள்ளவர். அல்லேலூயா. அப்ப ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்யுமா இது இறங்கி வருகிறது. எது? உன்னுடைய வீடு உனக்கு தேவைன்னா கத்த என்ன பண்ணுவாரு? எங்க வீட்டை கட்டணும் கரெக்டா காட்டுவார். அல்லேலூயா. உனக்கு உன் மகளுக்கு எங்க மாப்பிள்ளை வரும்னு அவரே சொல்லுவாரு. உன் மனைவிக்கு உன்னுடைய மனைவிக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும்னா அவர் பரத்திலிருந்து வந்து தூதனை வந்து கை வச்சுட்டு போயினே இருப்பான். அல்லேலூயா. உன் அனைத்து தேவைகளும் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ உன் கண்ணு எங்க போய் எப்ப எதை நோக்கணும்? மனுஷனை நோக்கி கையை நீட்டக்கூடாது. எனக்கு உதவி செய்யணும் மனுஷனை கேட்கக்கூடாது. யாரை கேட்கணும்? தேவனை கேட்கணும். ஆண்டவரை நம்பி என்ன செய்யணும்? கேட்டீங்கன்னா உன்னை எல்லா தேவைகளையும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? பரிபூரணமாய் கொடுத்து உன்னை இந்த பட்டணத்துல உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? உதவாத மனுஷங்கிட்ட போய் கேட்டு நிப்பீங்க. புரியுங்களா? அவங்ககிட்ட 10 ரூபாய் இருக்காது. நீ உள்ளதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவோம், இருக்கிறதெல்லாம் அவன் வார்ந்து போயிடுவான். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு தெரிவிக்கணும். உன்னுடைய தேவைகள் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படி நீங்க அங்கீகரிக்கணும். புரியுங்களா? நம்ம பிள்ளைகள் என்றால் அவர் யாரு? தகப்பன். நம்முடைய தேவைகள் தகப்பனிடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம கேட்காம இந்த ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வரோம். மனுஷனுக்கு போய் கேட்கிறோம். அதனால மனுஷன் நாளைக்கு வாப்பான்றான், நாளைக்கு வரேன்றான். அப்புறம் இல்லாத அவனே என்ன பண்ணிடுறான்? ரோதனையாகிறது மனுஷனை கொண்டு அப்படின்னு போனை ஆஃப் பண்ணிட்டு போயினே இருப்பான். அல்லேலூயா. ஆனா தேவனை சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இம்மையிலே ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இம்மையே ஆசீர்வாதம் இல்லை, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ஏன் இல்லைன்னா நீ தேவனை சரியா என்ன பண்ணல? அறியல. புரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் யார் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி நீ அறிந்தாதான் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துனே இருக்கும். குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். புரியுங்களா? ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு கணவன் எப்படி இருக்கணும்? மனைவி தன்னுடைய கணவனுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்திருக்கணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். கணவர்கள் மனைவிடத்தில் அன்பா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து இருக்கணும். சபையார் உங்களுடைய மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் மேல என்ன பண்ணிருக்கு? இந்த சபை பரலோகத்தில் இருக்கும். இந்த பேரு பரலோகத்தில் இருக்கும். உங்க சபை மேய்ப்பர் பேரு பரலோகத்தில் இருக்கும். நீங்க இங்க எப்போ ஞானஸ்தானம் எல்லா பேரும் இருக்கும். எல்லார் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அல்லேலூயா. எல்லார் பேரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். எல்லார் பேரும் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். அல்லேலூயா. உங்க பேரை நீங்க அதுல நற்கிரிகளை செய்து 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 அந்த ஜீவ புஸ்தகம் என்ன பண்ணும்? நற்கிரிகை செய்து அந்த ஜீவ புஸ்தகம் எழுதுவார் தூதன். இந்த நாள்ல நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிற, ஒரு நாளைக்கு நீ 10 பேருக்கு சொல்லி இருக்கிற இயேசு பற்றி, 4 பேருக்கு ஒரு நன்மை செய்திருக்கிற, இரவு ஜபத்துல வந்து நான் அதிகமா ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பகலெல்லாம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தூக்கத்தை என்ன பண்ண கிரையை செலுத்தி ஜெபித்திருக்கிறேன், என் உணவை நான் கர்த்தருக்காக 3 நாள் வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன், என பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. இப்படி நீங்க செய்யல அப்படின்னா முழு சபையும் எங்க போயிடும்? நரகத்துல போய் விழுந்துரும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் வஞ்சித்துருவான் அவன். பிசாசு யாரு? ஏவாளை ஆதாமையும் வஞ்சிக்கிறது போல யாரை வஞ்சிக்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். புரியுங்களா? நீங்க அப்படியே வந்து ஏதோ வந்து சினிமாவுக்கு வர மாதிரி இங்க வந்து உட்காந்துட்டு இல்ல கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இன்னைக்கு என்ன வசனம் கேட்டு நாளைக்கு காலைல கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. புரியுதுங்களா? பேங்க்ல எவ்வளவு பைசா போட்டாலும் கரெக்டா நம்ம என்ன பண்றோம்? நடு ராத்திரி எழுப்பி உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குதுன்னு என்ன சொல்றோம்? கரெக்டா சொல்றோம். அப்ப ஆண்டவர் கேட்பாரு, ஏமா உலகத்தினுடைய தேவைகள்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருந்தியே, ஏன் வசனத்தை ஏன் ஞாபகத்தில் வைக்கல அப்படின்னு கேட்பாரு. அப்ப எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னா, எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ண உன்னை அறியேன்னு சொல்லிட்டு எங்க தள்ளுவாரு? நரகத்துல போய் விழுந்துரும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஆளாயிடக்கூடாது. ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ரட்சிப்பு என்ன செய்துக்கணும்? காத்து கொள்ளணும். புரியுங்களா? பாருங்க அங்க 4:12 வாசிங்க. பிலிப்பியர் 4:12. பிலிப்பியர் 4:12.
தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியாருக்கும் பட்டினியாருக்கும் பரிபூரண அடையவும் குறைப்படவும் போதிக்கப்பட்டேன். இதுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, உனக்கு தாழ்ந்திருக்குன்னு தெரியணும். எங்க தாழ்மையா இருக்கணும்? பெரியவர்கள் மத்தியில எப்படி இருக்கணும்? ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. நீ மற்றவங்களிடத்துல பேசும்போது தாழ்மையா இருக்கணும். மற்றவங்கள் இடத்துல நீ கனம் பண்ணது போல மற்றவர்கள் கனப்படுத்தணும். அல்லேலூயா. 2வது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆண்டவர் கொண்டு உன்னை என்ன பண்ணணும்? நீ வாழணும். இந்த பூமியில எப்படி வாழணும்? ஓ! இப்படி ஒரு சகோதரி, இப்படி ஒரு தாய் வாழ்ந்தாங்க அந்த தெருவுல. அந்த அம்மாவை கேட்டுனாங்க. கிறிஸ்துவ போலே வாழ்ந்தாங்க அவங்க. எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வாயில கள்ளும் கபடம் இல்லாத இருந்தாங்க. அவங்க வாயில எது சொன்னாலும் நடக்கிற மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி யாருன்னா வாழறீங்களா இங்க? வாயை திறந்தா அந்த அம்மாவா பிசாசை காட்டிலும் மோசமா இருக்கிறான்னுவாங்க. பிசாசு தான் மோசம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பேர் எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருக்கணும்? அந்த ஐயாவா ரொம்ப தாழ்மை உள்ளவர். அவருடைய குணங்களை பார்த்தேன். அந்த பிள்ளைகளை பார்த்தேன். கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போனோம். அல்லேலூயா. ஐயோ! அந்த ஐயாவா குடிகாரனாகிறாரு. அவன்லாம் ஒரு மனுஷனா அந்த பூமியில அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேரை வாங்கிட்டோம்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். புரியுங்களா? ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து போறோம். மரணம்ன்றது ஒரு மனுஷனை என்னைக்கெல்லாம் சந்திக்கலாம். ஆனா மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு காட்டணும். அது இயேசு ஒருவர் உங்களோடு இருந்தா தான் வாழ முடியும். புரியுங்களா? இயேசு விட்டுட்டு நீங்க வேற மனுஷனை பிடிச்சி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தாறுமாறா மாறிடும். அல்லேலூயா. புரியுங்களா? மூச்சு போச்சுன்னா பேச்சு போயிடும். அது பிறகு எங்க போறேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியணும், நான் கண்ணு மூடனா நான் 3வது வானத்துல அங்க இருக்கிற பேரடைஸ்க்குள்ள நான் இளைப்பாறுவேன் அப்படின்னு உனக்கு இப்ப தெரியணும். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம்ன்றதே கிடையாது. அல்லேலூயா. நீ கண்ணை மூடும் போது உன் ஆத்மா எங்க இருக்குது? பரலோகத்தை நோக்கி போகணும். புரியுங்களா? அந்த மாதிரி நீ வாழ்ந்தோம். வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு என்ன சொல்லிட்டாரு? என் ஆவியான உனக்கு தரமாக்குறானே, என் ஆவியான உனக்கு தரமாக்கனே அப்படின்றாரு. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். மணிக்கணக்கில் உட்காந்து ஜபத்தில் என்ன பண்ணணும்? என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, நீ உங்களுடைய ஆவி என் மேல் ஊற்றுங்கப்பா. என் ஆவியினால நான் வாழ முடியாது. என் ஆவி வீணா போயிடுதப்பா. என் ஆவியில நான் பேசினா மற்றவங்க கஷ்டமா இருக்குது. உம்முடைய ஆவி ஊற்றினா மற்றவங்க பேசினா லாபமா இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆவி வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு எந்த தொண்டு செய்ய முடியாது. புரியுங்களா? அப்போ ஆவியானவர் இலவசமா கொடுக்கப்படுகிறது. வேற யாருக்கும் கிடைக்காத ஆவியான நமக்கு யார் கொடுக்கிறாரு? நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆவியான உனக்கு வந்துட்டா உன்னுடைய எல்லா நன்மைகளும் அவரே ஸ்கேன் பண்ணுவார். உன் பாடியை ஸ்கேன் பண்ணி காட்டுவார். அல்லேலூயா. உன் பாடியில எந்த இடத்துல எந்த பிளாவரம் இருந்தாலும் அவரே நீக்கிடுவார். புரியுங்களா? உனக்கு விரோதமா புள்ளி சூனியம் வைக்கட்டும், மாந்திரை வைக்கட்டும், செய்வினை வைக்கட்டும், அவன் எந்த ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் வைக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுவார் ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணி அந்த ஆவியை கட்டுவ. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்டால் தான் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல வருவதற்கு நீ இடம் கொடுக்கணும். நீ காத்திருக்கணும். நீ ஜெபிக்கணும். அப்போ ஆவியானவர் உன் மேல என்ன பண்ணுவாரு? பலமாய் இறங்குவார். அல்லேலூயா. இறங்குனான்னா உன் இடுப்பு வலி தானா போகும். உன் மூட்டு வலி தானா போகும். உன்னுடைய உள்ள இருக்கிற பலவீனங்கள்லாம் உன்னை விட்டு விலகிடும். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போயிடும். கர்த்தருடைய கிரியை உன் மேல உட்கார்ந்து இருக்கும். சத்துருவால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அவன் எத்தனை விதமான செய்வனை பண்ணாலும், உன்னை நாசப்படுத்த நினைச்சாலும், அவனே பின்னாடி என்ன பண்ண மோதியை அவங்களே நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? எப்படியோ ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டோம். ஆனா அந்த ரட்சிப்பை என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிய பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன செய்யணும்? முடிய பரிந்து வரைக்கும் எப்படி இருக்கணும்? சபையில நிலைத்து இருக்கணும். எதில் நிலைத்து? கனி கொடுக்குதல நிலைத்து இருக்கணும். ஜெபத்திலே நிலைத்து இருக்கணும். புரியுங்களா? உன்னுடைய நடையிலே நிலைத்து இருக்கணும். உன்னுடைய பார்வையிலே நீங்க நிலைத்து இருக்கணும். நீ கொடுக்கிற தசம்பாகத்திலே நீ நிலைத்து இருக்கணும். புரியுங்களா?
நீ ஆண்டோடைய பாதத்துல வரும்போது டைமோடு வருவதற்கு நிலைத்து இருக்கணும். 8 மணிக்கு ஆலயம்னா என்ன செய்யணும்? 7 மணிக்கு ஆலயம்னா 10 நிமிஷம் முன்னாடி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னோடு நீ பேசணும். 10 நிமிடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வரணும். நீ ஆண்டவருடைய வேலையை அசதே செய்தால், நீ சபைக்கு வந்து சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. அவருடைய வேலையை யார் அசதியா செய்கிறாங்களோ அவங்கள யாரு? சபிக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது. அப்ப அவருடைய வேலையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? எப்படி செய்யக்கூடாது? அசதியா செய்யக்கூடாது. அல்லேலூயா. கம்பீரமா செய்யணும், உற்சாகமா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். ஆலயத்துக்கு வரும்போது மனமகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க வந்து கர்த்தர் உன்னை அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாரு. ஏதோ வந்தோம் போனோன்றதுக்கு இங்க வரக்கூடாது. இங்க எதுக்கு வரேன்னா மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டுறதுக்காக வரோம். அல்லேலூயா. உன் சொந்தக்காரர் சொல்லணும். உன்னுடைய சொந்தத்துல சொல்லணும். உன் மனைவி சொல்லணும். உன் கணவன் சொல்லணும். உன் பிள்ளைகள் சொல்லணும். இந்த ஊரார் சொல்லணும் நீங்க யாருன்னு. அப்பதான் அந்த பூமியிலிருந்து நீ விட்டு போகும்போது பரலோகம் போய் சேர்கிறாய். அல்லேலூயா. சாட்சி இல்லாத வாழக்கூடாது. சாட்சியா வாழ்ந்து காட்டணும். புரியுங்களா? யாரையும் கோபப்படுத்தாம வாழணும். யார் இடத்துலயும் அமைதியா வாழ்ந்து காட்டணும். அந்த வசனம் ஆவியான உனக்குள்ள இருப்பார். அந்த ஆவியான உனக்கு இல்லை அப்படின்னா பிசாசு உன்னை தாறுமாறாக்கி விட்டுருவான். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் நமக்கு சப்போர்ட். நான் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் வரைக்கும் நீங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப தேற்றவாளன் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா உன்னுடைய எல்லா நன்மைகளும் ஆவியானவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? உன்னை நடத்துகிறவர் ஆவியானவர் உன்னை நடத்துகிறாரா? உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? உன் ஆத்மா இழந்து போகக்கூடாது. உன்னோட ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வதற்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீ போகும்போது வெறுமையா போயிடக்கூடாது ஆண்டவர் சமூகத்துல. அப்போ ஒரு தாளந்து வாங்கினவன் அவன் இறந்து போய்விட்டான். புரியுங்களா? புத்தி உள்ள கன்னிகை வாசிங்க அதுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25:5 வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்ப சொல்றார், புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப யாரை பார்த்து அறியாதனாவே? இங்க புத்தி உள்ளவர்களா இருக்கிறீங்க, புத்தி இல்லாதவர் இருக்கிறீங்க. புரியுங்களா? நீங்க என்ன பண்ணணும்? புத்தி இல்லாதவர்கள் உங்ககிட்ட எண்ணெய் என்ன பண்ணிக்கணும்? எண்ணெய் தான் அபிஷேகம். புரியுங்களா? எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். இவரை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க உங்க ஜெப நேரத்தை என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். உன் ஜெப நேரத்தை அதிகரித்தால் உன்னுடைய ஜெபம் 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணி முழங்கால் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா ஆவியானவர் உன் மேல ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. 2 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணலாம். 3 மணி நேரம் ஜெபிக்கலாம். உன்னுடைய பலன் ஃபர்ஸ்ட் உன் சரீரத்தில் ஒரு பலன் இருக்கும். முழங்கால் படி எடுத்து அந்த முழங்கால நின்று ஜெபம் பண்ணு. அதுக்கு பிறகு ஆவியானவர் ஊற்றின பிறகு அதுக்கு பிறகு நீ எத்தனை மணி நேரம் முழங்கால் ஜெபப்பட்டு ஜெபம் பண்ணா உனக்கு முழங்கால் படிக்கிறது தெரியாது. நாங்கெல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியில 16 கிட்டத்தட்ட 16 வருடங்கள் பணிபுரிந்து, அப்புறம் டிஃபென்ஸில் ஒரு 23 வருஷம் சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் முடிஞ்சிச்சு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் பணிபுரிந்துக்கினே 23 வருஷம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கோம். புரியுதுங்களா? இது எப்போ 2 பிள்ளைகள் இழந்த பிறகு, என்னுடைய மனைவி மென்டல் ஆன பிறகு தான் இதெல்லாம் நடந்தது. அப்போ நான் கேட்டேன், உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்கும்போது, காஷ்மீரில் ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்கு தரிசனமானார். ஒரு ஆலயத்தை காட்டி, அந்த ஆலயம் வெறுமையா இருக்கு. அந்த வாசல்ல நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு பின்னாடி நின்று தன்
கரத்தை நீட்டி மறைஞ்சார். அல்லேலூயா. அது பிறகு நான் வேலையை எழுதி என்ன பண்ணிட்டேன், 1998 நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வேலை செய்யணுமா இல்லை ஊழியம் செய்யணுமான்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வேலைக்கு போய் என்ன பண்ணு, ஊழியத்தை செய் அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வாங்கி ஆவடியில் டேங்க் ஃபேக்டரியில் 5000 பேர் போட்டாங்க அப்ளிகேஷன். எத்தனை பேர்? அதில் 11 வேக்கண்ட்டு அதில் இருந்தது. எத்தனை வேக்கண்ட்டு? அதில் எக்ஸ்பர்ட்ஸ்மேன் ஒரு வேக்கண்ட்டும் சிவில்னு 10 வேக்கண்ட் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த 5000 பேருக்கு மத்தியிலையும் அந்த ஒரு வேக்கண்ட் என்ன பண்ணார், எனக்கே கொடுத்து அந்த வேலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த வேலையிலேயே வருஷத்துக்கு ஒரு 200 நாள் எனக்கு ஒரு 180 நாள் வேலை லீவு கிடைக்கும். எத்தனை நாள்? 180 நாள். அப்போ 52 சாட்டர்டேவும் 52 சண்டே, 16 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே, 30 நாள் இஎல், 10 நாள் சிஎல், 10 நாள் சிக் லீவு, இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டேன், 180 நாள் வரைக்கும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு. பகுதி நேரம் ஊழியம். அல்லேலூயா. இப்படி ஊழியம்னு ஓடி ஓடி தமிழ்நாடு ஃபுல்லாக 40 இரவு 40 பகல் என்ன பண்ணோம், சாப்பிடாம தூங்காம ஜெபிக்காண்டு உதவி செய்வார். எத்தனை நாள்? 40 இரவு தூங்காம 40 பகல் சாப்பிடாம. யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார் மேலே. அதுக்கு பிறகு ஆண்டவர் 21 இரவு 21 பகல் ஜெபம் பண்ணார். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரு, 10 பகல் 10 இரவு 2 முறை ஜெபித்தோம். அப்போஸ்தலர் ஜெபம். அவங்க அப்போஸ்தலர்கள் 120 பேர் என்ன பண்ணாங்க, 10 இரவு 10 பகல் தெய்வ சமூகத்தை காத்திருந்தாங்க. அப்போதான் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதுக்கு பிறகு 3 இரவு 3 பகல் எஸ்தர் ஜெபம், யோபின் ஜெபம் 7 இரவு 7 பகல் என்றது பல லட்சங்களை செலவு பண்ணி பல மாநிலங்களில் போயிட்டு மாவட்டத்தில் ஜெபம் பண்ணோம். இந்தியாவில் போகாத இடம் 2 இடம் தான், ஒன்று சிக்கிம், ஒன்று மிசோரம். இந்த வேலை செய்யும் போதே இதெல்லாம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்போ ஃபுல் டைம் கொடுத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் கர்த்தருடைய அபிஷேகம் மறுபடியும் கர்த்தர் நிரப்பி வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்பயே பிசாசுக்கு நடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜெபம் என்பது பிசாசுக்கு உண்டாகிற ஒரு கோமா ஸ்டேஜ். நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ பிசாசுக்கு என்ன உண்டாயிடும், கோமா ஸ்டேஜில் போய் அவன் படுத்துருவான். நீ அப்படி ஜெபிக்கலைன்னா இன்னும் கோமா ஸ்டேஜ் கொண்டு போய் படுக்க வைப்பான். அல்லேலூயா. அப்போ ஜெபத்துக்கு நமக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அடகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, பணம் பொருள் தேவையில்லை. தேவ சமூகத்தில் உட்காந்து பிள்ளைகளுக்காக, இந்த பட்டணத்துக்காக, உங்களுடைய கணவருக்காக, குடிகார கணவன் தான் குடிகார கணவர், கீழ்ப்படியாத மனைவி தான் மனைவிக்காக முழங்கால் படிட்டு ஆண்டவர் தெரிவிச்சாவே கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு என்று ஒரு ஆயுதத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதத்தை மொக்கையா வச்சுக்கூடாது. அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்த அது கூர்மையாக்கப்படும். அல்லேலூயா. ஜெபம் என்பது உலகத்திலே சிறந்த ஆயுதம் ஜெபம் தான். அந்த ஜெபம் என்ற ஆயுதத்தை நீ ஜெபிக்காம உன் நேரத்தை இங்க அங்க அலைந்து திரிந்திருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். பாருங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் தன்னுடைய அபிஷேகம் இல்லாத சுத்தி கொண்டு இருந்தாங்க. புரியுங்களா? அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, ஆண்டோட வரிகளை எடுத்துக்கொள்ளப்படலை. அது பிறகு அந்தி கிறிஸ்துக்கிட்ட போய் 7 வருஷம் என்ன பண்ணோம், மாட்டி சிக்கி அவங்க அடிக்கிற அடியை வாங்கி அது பிறகு மனம் திரும்ப முடியாது. புரியுங்களா? அவன் என்ன பண்ணுவான், முகத்துல குத்துவான். அந்த குத்து வாங்கினா என்ன பண்ண முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ நல்லா இருக்கும் போதே, காற்று இருக்கும் போதே என்ன பண்ணணும், தூத்திக்கணும். காற்று இருக்கும் போதே தூத்தணும். நல்லா இருக்கும் போதே இன்சூரன்ஸ் பண்ணணும். அடி வாங்கின பிறகு இன்சூரன்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? புரியுங்களா? வண்டி நல்லா இருக்கும் போதே என்ன செய்ய சொல்றான், இன்சூரன்ஸ் பண்றான். ஏன் பண்றோம், ஒரு நாள் அது எங்கன்னா போய் மாட்டிச்சுன்னா அதனுடைய காசு அவன் கொடுத்துட்றான். நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்து, கிறிஸ்துவனை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப தேவனுக்கு நீ சொல்லி 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 தேவனுடைய பாதத்தை என்ன பண்ணும், ஒரு 3 மணி நேரம் விசுவாசி ஜெபம் பண்ணாதான் அவன் வருகையில போக முடியும். இல்லைன்னா மரணம் சந்தித்து பேர் மட்டும் தான் எங்க இருக்கும், கல்லல்ல இருக்கும். தீவுபுசு பேர் இருக்காது. எப்போ கிரிக்கப்பட்டுப்பான் பிசாசு. ஜெபிக்காத விசுவாசி பரலோகம் போக முடியாது. ஜெபிக்காத ஊழியக்காரர் போக முடியாது பரலோகத்துக்கு. ஜெபத்துல ஒரு மனுஷன் நிலைத்து இல்லைன்னா அவன் வருகையில போகவே முடியாது. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட பேசாத மனுஷன் எப்படி ஆண்டவர் உன்னை ஏத்துப்பாரா? உங்ககிட்ட யாருமே பேசல. புரியுங்களா? ரோட்ல ஒருத்தர் போயின்னு வந்துனுக்கிறாரு, உங்ககிட்ட பேசுறதே இல்லை. அவர் வந்து ஒரு நீங்க நைட்டு வீட்டில் தங்கணும்னா நீங்க தங்க வைப்பீங்களா? தங்க வைக்க மாட்டோம். நம்ம தேவனிடத்தை பேசாத மனுஷன் நம்மளை கொண்டு பரலோகத்தை தங்க வைப்பாரா? தங்க விட்டாரு. ஏப்பா உன்னை நான் பார்க்கவே இல்லை அப்படின்றார். நீ கர்த்தரோட பேசணும். எது முக்கியம்? கர்த்தரோடு பேசதான் முக்கியம். இல்லைங்க நான் பேசல மாட்டேன், நான் பாவி. பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிசாசு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டார் இல்லையா? ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்தேன்னு கேட்டா, பிசாசு என்னை பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு கேட்கறான் பிசாசு. அதுக்கு ஆண்டவர் நல்லா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார்.
பிசாசு ஜெபித்த போதே பிசாசுக்கு பதில் கொடுக்குறாரு ஆண்டவர். நீயும் போய் பண்டு வீட்டில் போப்பா அப்படின்றாரு. அப்போ நம்ம எவ்வளவு பாவியா இருந்தாலும் கர்த்தர் சத்தத்தை கேட்கும்போது நம்ம பரிசுத்தமாயிடும். அல்லேலூயா. நம்ம பாவி பாவின்னு சொல்லிங்கன்னு உன் மனசுல போட்டுக்கின்னு என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது உன்னை நஷ்டப்படுத்துறான். புரியுங்களா? நீ தேவ சமூகத்துல போய் உன் பாவத்தை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அவன் விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். புரியுதுங்களா? அப்போ தேவன் சமூகத்துல போய் நீ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ பாவத்தை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். புரியுங்களா? நித்திய ஜீவன் பெறுவதற்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் அவன் நரகத்துக்கு போனான் இனிமேல். ஆனா நமக்கு என்ன பட்டார் ஆண்டவர்? விழுந்தாலும் நீதிமான் எழுந்து நிற்பான் அப்படின்னு போட்டு. நீ விழுந்தாலும் எழுந்து நின்னுடலாம். உனக்கு டைம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இல்லைங்க நான் அதில் தான் உட்காந்துப்பேன். துன்மார்க்கு பாதையில் தான் நான் உட்காருவேன். பாவி இல்லத்தில் தான் நான் உட்காந்துப்பேன். பரியாசகம் தான் உட்காருவேன்னா உன் ஆத்மா நீ கெடுத்துக்கிற. ஆண்டவர் என்ன சொன்னா? துன்மார்க்கின் ஆலோசனையில் நடவாமல் பாவிகள் வழியிலே நில்லாமல் பரியாசக்காரன் உட்காரத்தில் என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா நீ இயேசு பிள்ளையா மாறிட்ட பிறகு உனக்கு அந்த இடத்துல உட்காரவே கூடாது. தேவ சமூகத்தில் தான் உட்காரணும். புரியுங்களா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கு உன் ஆத்மா மறுபடியும் கெடுப்பதுக்காக நீ போனா நாளைக்கு உன் ஆத்மா அதாவது ரட்சிக்கப்பட்டவர் ஆண்டவர் அறிந்த பிறகு என்ன உண்டாகும்? பனிஷ்மெண்ட் அதிகம் உண்டாகும். ஒருத்தர் ரட்சிக்கப்படாத பனிஷ்மெண்ட் குறைவு. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கு நீயும் ஆத்மா இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. எபிரேயர் 10, 25. வாசிக்கிறீங்களா? சபை கூடி வருவதை சிலர் விட்டு வருகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்தது 26 சொல்ல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடு பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமே இருக்கும். அல்லேலூயா. நீங்க சபையை வருவதில் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இரவு ஜெபம் சொல்றாரு பாஸ்டர்னா ஏதோ கண்ணு முடிக்கின்னு அப்படியே போயின்னு கூடாது. உன் தூக்கத்தை வெறுத்து என்ன பண்ணணும்? ஒரு இரவெல்லாம் உட்காரணும். நீ நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நைட்டு யாக்கோபு வந்து எத்தனா இருக்கிறான். அவன் ஜெபத்தை முடிக்கும் போது என்ன மாறிட்டான்? இஸ்ரவேலா மாறிட்டான். அல்லேலூயா. நைட்டு அவன் ஜெபத்தில் ஆரம்பிக்கும் போது பொய்க்கு மனுஷனா இருந்தான். எத்தனா இருந்தான்? திருடனா இருந்தான். ஆனால் ஜெபத்தை முடிக்கும் போது அவன் உண்மையுள்ளவனா மாறினான். அவன் யாக்கோபா இருக்கும் போது ஒரு பிளாட் நிலம் கூட கிடையாது. ஆனால் ஜெபத்தை முடிக்கும் போது தேசத்தை கொடுத்தார் ஆண்டவர். அப்போ உன் தேவைகள் இருக்குன்னா நீ ஜெபம் பண்ணதுக்கு உனக்கு தெரியலனா கூட ஜெபம் நடக்கிறதுல என்ன பண்ணின வந்து இரவெல்லாம் உட்காரணும். நீ உட்காந்து பாரு. நீ ஜெபமே பண்ண தேவையில்லை. தேவ சமயத்தில் ஒரு 2-3 மாசம் நீ உட்காந்துனே இரு. தானா கட்டு உடையும். தானா உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆயுதம் வாய்க்காது போயிடும். புரியுங்களா? நீ ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, துதிக்க தெரியாது, தூங்கத்தான் மாட்டேது. என்ன தூங்கி என்ன பண்ண போறோம்? தூங்கி பரலோகத்தில் சேர்க்க முடியுமா? பொக்கிஷத்தை சேர்க்க முடியாது. தூங்கி உன் சரீரத்தை என்ன பண்ண? ஆத்மாவை எடுத்துக்கொள்ற. 4 மணி நேரம் தான் தூங்கணும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். ஆனால் நம்ம எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? 20 மணி நேரம் தூங்கிட்டு 4 மணி நேரம் சுற்றி நிற்கிறோம். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை தூக்கமாக மாற்றிடக்கூடாது. தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். யார் அதிகமாக தூங்குறாங்களோ அவங்க வீட்டில் என்ன கந்தை யூஸ் பண்ணுறலாம் துணி அந்த மாதிரி மாறிடுவாங்க அவங்க. இல்லைன்னா அதனால தான் வசனம் எழுதுறாரு, நீதிமொழி சாலமன் எழுதுறாரு, தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். அதனால அதிகம் தூக்கத்தை என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. நான் கூட நைட்டு ஜெபம் பண்ணும்போது சபைக்காக மணி 1 மணி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அது பிறகு நான் 6 மணி கரெக்டாக என்ன பண்ணுறோம்? எழுந்து ரெடி ஆகிட்டு ஓடியாடுறோம். ஏன் வரோம்? எப்படியாவது ஆண்டோட வார்த்தை சொல்லிடணும். நாளைக்கு ஆண்டோட வருகை வரும்போது சொல்லணும். ஆண்டு சொல்லக்கூடாது. அதாவது ஆண்டு பேசிட்டு போயிடுவார். எப்படி பேசுவார்? ஊழியக்காரர் மூலமாக தான் பேசுவார். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் பேசி ஜட்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் அது ஏற்றுக்கொள்ளாது உங்கள் கையில் இருக்குது. ஜெபத்துக்கு வராது யாருக்கிட்ட மாக்குது? அவங்க கையில் இருக்குது. நீ நிர்வசாரமாக போகக்கூடாது ஆண்டு எச்சரிக்கிறார். எதுவும் ஆண்டவர் வந்து எங்களை டைம் இல்லைப்பா நீ போய் சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணு மெசேஜ் கொடுத்துட்டுவான்னு சொல்ல. கர்த்தர் பரலோகத்திலேருந்து என்ன பண்ணுறாரு?
இந்த சபைக்கு இந்த வாரத்தை நீ தான் போய் ஆகணும்னு நிர்ணயிக்கிறார். பரலோகம் ஃபுல்லா நம்ம ஒரு கூகுள் மேப்பு ஒரு மனுஷன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஆண்டவர் நம்ம எங்கெங்கெல்லாம் போய் உட்காரணும் அவர் கண்டுபிடிக்க முடியாது. கூகுள் மேப் உண்டாகுவதற்கு ஞானத்தை கொடுத்த தேவன், அந்த கூகுளே உண்டாக்குறதுக்கு உலகத்தையே உண்டாக்குனவருக்கு எல்லாம் நம்ம எங்க உட்காந்து தெரியும். நம்ம என்ன பேசுறோன்னு தெரியும். புரியுங்களா? நம்ம பேச்சு தெரியும், நம்முடைய மூச்சு தெரியும், நம்ம உட்கார தெரியும், நீ எங்க உட்காந்துருக்குன்னு தெரியும், நீ எப்படி உட்காந்துங்க தெரியும், நீ எதுக்காக ஆலயத்துக்கு வந்து தெரியும். புரியுங்களா? நம்ம மற்றவங்களுக்கு உப்பா மாறணும், மற்றவங்களுக்கு நம்ம வெளிச்சமா மாறணும், மற்றவங்களுக்கு நம்ம அலங்கர விளக்கா மாறணும். நம்மளை பார்க்கும்போது 10 பேர் சுகப்படணும். அல்லேலூயா. அதுதான் சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நம்ம பிச்சைக்காரனா மாற்றுறதுக்காக சபை இல்லை, நம்மளாம் வந்து ஐஸ்வர்யமுள்ளவனா மாற்றுவதற்காக, 4 பேருக்கு உதவி செய்வதற்கு தான் சபை. அல்லேலூயா. நம்ம எதுக்கு வச்சாரு? 4 பேருக்கு உதவி செய்வதற்காக. உன்னை டாப் லெவல் தூக்கின்னு போவார், உனக்கு அழகான வேலையை கவர்மெண்ட்ல தருவார். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்துல உட்கார வச்சா உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை. அவர் ஈஸி. நம்ம மனுஷனை தேடி நிற்கிறோம், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, பணத்தை கட்டுறோம். நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவர். கொடுப்பாரு. கொடுக்க மாட்டார். எனக்கு 6 வேலை வந்தது. எத்தனை வேலை? அதில் ஒரு வேலை தான் பண்ண. 5 ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்தது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுங்களா? எந்த வேலைக்கு போகணும்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தேவன் வந்து உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் மரிச்சவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? கல்லறில் இருக்கிறாங்க, மண்ணு சாப்பிட்டாச்சு, எலும்பு மட்டும் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இயேசு மரித்தேன்னு சதா காலம் என்ன பண்ணுறாரு? அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இப்போது நம்ம மத்தியில் உலாவுகிறார், இங்கே அசைவாடுகிறார். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுங்க ஒரு நிமிடம். தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ரீகாராபாலா ஷக்கலா தேனிகாராபா. ஆண்டவருடைய வல்லமை இந்த சபையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஒத்த சொல்கிறார், உங்களை உன் தேற்றுகிறார், அவர் உன்னை பலப்படுத்துகிறார், அவர் உன்மேல் இறங்கி வருவார், உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். ஓ, நீ நினைக்கலாம் கர்த்தர் என்னை நேசிக்கல, இல்லை, ஆண்டவர் உன்னை அன்பாயிருக்கிறார் உன்மேல. மகளே பயப்படாதன்னு சொல்கிறார். நீ கவலைப்படாத, உன் வீட்டை குறித்து கவலைப்படாத. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு மகத்துவங்களை செய்வதற்கு தான் உன்னை சபை கொண்டு வந்தேன். ரீகா ரபால எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க ஒரு நிமிடம். வாயை திறந்து ஆண்டவரே அவருடைய தேவ சமூகத்துல ஒரு அந்நிய பாஷையினாலே கர்த்தரோட இணையுங்க. கர்த்தரோட இணைக்கிறது அந்நிய பாஷை. ஓ ரீபா லாஷாக்கா ராதா நாகால தீதிகா ரபா இ கராத நாகாலபா. ஒரு அக்னி அபிஷேகத்தை, ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை, ஒரு அதிகாரத்தின் அபிஷேகத்தை. ஓ ரீகா லாதாரிகலபா. உன் கட்டிகள் கரைகிறது, உன்னுடைய பலவீனம் நீங்குகிறது, உன் வீட்டுக்கு விரோதமாக செய்வினை பண்ணுகிறவர்கள் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். ரீகா லாதாரிகலபா. உன் பிள்ளை படிக்காத பிள்ளைகள் படிக்க போகிறது, வீடு கட்ட முடியாது கட்டப்படும். ராக்கா லாஷாக்கா லாபா. வேலை இல்லாததற்கு நல்ல வேலை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரீகாலா தரகலா திரிகரபா. ஆண்டவர் குடிக்கார கணவரை மன நிருபரை கொண்டு வருவார். பயப்படாத மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டிருக்கிறார், உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். உன் வேதனை நீங்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். ரபா 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 ரபா. உன்னுடைய கோர்ட்டு கேசு கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார், உனக்கு நியாயம் செய்கிறார். ரபா 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 ரீகா ரதனிக ரபா. உனக்கு வர வேண்டிய நிலம் வரும், உன்னுடைய வர வேண்டிய நன்மைகள் வரும், உனக்கு வர வேண்டிய பணம் வரும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார். கபா கபா ரீகா ரபா லபா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பற்றி எரிகிறது, எரிகிறது. ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு வல்லமையின் அபிஷேகம் பற்றி எரிகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். ரபா ரபா ரீகா ரபா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்கி வந்து இருக்கிறது. நீ பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டுகிறார், கர்த்தர் உன் ஆரோக்கியம் பண்ணுகிறார், உன் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. எல்லா கேன்சர் கட்டிகள் கரைந்து மறைந்து போகிறது. காபா ரீகராதி நிகரபா இக்கராதி நிகரபா. உன் கண்கள் பிரச்சனை நீங்குகிறது, உன் மூட்டு வலி நீங்கிறது. ஹல்லேலூயா. உன் கிட்னி ப்ராப்ளம் நீங்கிறது, உன் ஹார்ட் ப்ராப்ளம் நீங்குகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த சபை போதகரையும் விசுவாசிகளையும் தாயாரையும் பிள்ளைகளையும் யாவரையும் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிப்பீராக. இங்க நடக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க, இங்க நடக்கிற இரவு ஜெபங்களை ஆசீர்வதிங்க, இங்க நடக்கிற உபவாசத்தை ஆசீர்வதிங்க, இங்க நடக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த சபை மேல் மேலும் உருவாக்கப்பட்டு இந்த சபையில் இந்த அநேக ஊழியர்களை எழுப்புவீராக, அநேக சீசர்களை எழுப்புவீராக. ஆண்டவர் இந்த சபை மூலமாக பல கிளை சபைகளை ஸ்தாபிக்கப்பட நீ உதவி செய்யுங்கப்பா. இந்த சபையிலிருந்து அநேக சிறு பிள்ளைகள் ஊழியர்களாய் மாறுவார்கள்,
அநேக பிள்ளைகள் இந்த சபையிலிருந்து உருவாக்கப்பட்டு பல நாடுகளுக்கு புறப்படுவார்கள். ரீகா ராதானா ஹலாதே ரீகா ரபா. கர்த்தருடைய மகிமை இப்போது உங்க மேல இறங்கி இருக்கிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சொல்லப்பட்ட வசனத்தை கவனித்திருக்கிறீங்க. அதை இருதயத்தில் வைத்து உங்க குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுங்க. சபையில என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், என்ன ஜெபங்கள் நடந்தாலும் விட்டு விடாதீங்க. எல்லாம் லீவ் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு நாள் கிரேஸ் செலுத்துங்க. பவுல் சொல்லுகிறார், எல்லாம் குப்பை, ஆனால் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் குப்பைன்னு சொன்னார். நீங்கள் கிறிஸ்துவ அறிகிற அறிவில வளரணும். அவரை அறிந்தால் போதும், உன் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் பிசாசு உங்களை தொடவே முடியாது. சாத்தான் தொடவே முடியாது. எந்த வியாதி நோய்கள் உன்னை தொட முடியாது. எந்த வறுமைகள் தொட முடியாது உங்களை. கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணி உன்னை உயர்த்தி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்காக நீ யாவையும் செய்து முடிக்கிறவர், நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கை அறுப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உனக்குள்ள விசுவாசம் பெருக வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லா துதிக நமக்கே செலுத்தணும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.